ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், எங்கள் கத்திரிக்காயை நல்லா தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் கூட காமிச்சேன். நல்லா இருந்த கத்திரி செடி என்னென்னா இப்படி திடீர்னு காயுது. நம்ம விவசாயம் பண்ணுறோம், இயற்கை முறையில் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. நல்லா இருந்த கத்திரி செடிலாம் இது மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றா சோர்வாக அப்படியே வருது. இது மட்டும் இல்லை, இன்னும் அதுக்கப்புறம் நாங்கள் பீக்கங்கொடி போட்டிருந்தோம். அதுவும் பாருங்கள், அந்த பிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கொடி ஃபுல்லாகவுமே பிஞ்சு தான் இருக்குது. ஆனால் எல்லாமே அப்படியே வெம்பி வெம்பி இருக்குது. அப்படியே இந்த ஒன்று அது எப்படி அது எல்லோ கலரில் அப்படியே ஆனால் அப்படியே அந்த கொடி ஃபுல்லாகவுமே அப்படியே பிஞ்சு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எல்லாம் வெம்பி போய் கொடியெல்லாம் பாருங்கள் அப்படியே பிளாக்காக போகுது. நம்ம கஷ்டப்படுறோம், வளர்க்குறோம். இது ஒரு செடியை உருவாக்கி நம்ம கொண்டு வர எவ்வளோ சிரமம். ஆனால் இங்கே பாருங்களேன், நமக்கு அதனால் வர நஷ்டங்களை இது மாதிரி இருக்கும்போது தான் அந்த விவசாயத்தில் நமக்கு ஒரு ஆர்வமே இல்லாத போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள அந்த பூக்கள் பாருங்கள், இதெல்லாம் ஆனால் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பூக்குது. இன்றைக்கி பாருங்கள், நிறைய அரும்பு கட்டியிருக்கு இதில். அதுக்கப்புறம் நம்ம இதில் கோழியும் வளர்க்குறோன்னு சொன்னோம் இல்லையா? இங்கே பாருங்கள், ஒரு கோழி 20 குஞ்சு பொரிச்சிருக்கு. இந்த மேல் பாருங்கள், எல்லாமே கருப்பு கலரில் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறது அதை போகிறாங்க இல்லையா, எங்கள் அத்தை தான் பார்க்குறாங்க. அதுக்கு அரிசி போட்டு போகிறாங்க.